ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவம் தான் என்னை பாவத்துக்கு நேராக நடத்துகிறது. நன்றாய் கீழ்ப்படிந்து கொண்டிருந்த என்னை கீழ்ப்படியாமல் போகும்படிக்கு இந்த பாவம் என்னை கீழ்ப்படியாமையிலே நடத்தி கொண்டிருக்கிறது. நன்மை செய்யலாங்கிற எண்ணம் இருக்குது, ஆனா என்னால் நன்மை செய்ய முடியவில்லை. ஏன்னா உள்ள பாவம் இருக்கிறது என்று வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. கீழே பாருங்க, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறேன் பாவமே அப்படி செய்கிறது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு விஷயம் இன்றைக்கு இந்த காலை பொழுதிலே ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு. ஒருவேளை நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாதபடி நடத்தப்படுவீர்களானா, நான் நல்லா தான் நினைக்கிறேன், நான் நல்லா இருக்கலாம்னு தான் யோசிக்கிறேன், ஆனா என்னால நல்லா இருக்க முடியவில்லை. நான் பாவம் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனா என்னால செய்யாம இருக்க முடியவில்லை. ஒரு தீமையான காரியங்களை பேசாம இருக்கலாம் நினைக்கிறேன், ஆனா அந்த தீமையான காரியங்கள் இன்னும் உள்ள என்ன செய்து உள்ள இருந்து வருகிறது. வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தா நீ அல்ல, உனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவம் தான் உன்னை அப்படி நடத்துகிறது. இன்றைக்கு அந்த பாவத்தை வெளியே எடுத்து விட கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். ஆமென். எப்படி இந்த பாவத்தை வெளியே எடுக்கிறது? உள்ள வாசமா இருக்கிறத வெளியே எடுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. வெளியே வாசம் வந்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆமென். மோந்து பார்த்தா என்ன வாசம்னு தெரிஞ்சு போகும். ஆமென். எந்த வாசம் நல்ல வாசம் வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், கெட்ட வாசம். ஆனா உள்ளே வாசமாய் இருக்கிற அந்த பாவத்தை நாம் என்ன செய்யணும்? வெளியே எடுக்க வேண்டுமானால் இன்றைக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கீழே நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது, ஆனபடியா நன்மை செய்கிற விரும்புகிற என்னிடத்துல